Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க, லைக் பண்ணீங்க. இந்த வீடியோ எண்ட்ல வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க, ஓகேங்களா? சோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டில நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கோம். நான் வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ஷன் பையிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். சோ ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க வந்துட்டு நம்மளோட ஆர்டர் ஃப்ளோ வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆர்டர் ஃப்ளோ அனலிசிஸ் டூல். இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, இதுதான் நம்மளோட டெலிகிராம் குரூப். இதுல வந்துட்டு என்னோட சார்ட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இதுல இந்த மாதிரி என்ட்ரி எக்ஸிட் அது மாதிரி எல்லாம் வந்து ஃப்ரீயா வந்து ஷேர் பண்ணுவேன். இது என்னோட வியூஸ் எல்லாம். இது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு ட்ரேட்ஸ் வேணும்னாலும் நம்மளுடைய பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க. இதெல்லாம் வந்துட்டு என்ட்ரி எக்ஸிட் அப்படின்னா எல்லாமே வந்து கொடுத்துருவேன். ஸோ ஃப்ரைடேவே வந்துட்டு உங்களுக்கு 3 ட்ரேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ், செகண்ட் 2 ட்ரேடுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட். நம்மளோட பிரீமியம் பர்சன்லாம் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு அலைஸ் ப்ளூ குரூப்பும் வந்து இருக்கு. ஸோ நீங்க நம்மளுடைய ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு ட்ரேட் வந்துட்டு நம்ம கொடுப்போம். அது மூலமா நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். இப்போ நான் வந்துட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்க பேங்க் நிஃப்டில. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு கண்டினியூஸ் ஃபாலிங்ல வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து சஸ்டைன் ஆயிட்டு இருக்கா. உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் 44,000 வந்து 43,800 இந்த 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ள தான் வந்துட்டு பேங்க் நிஃப்டி உங்களுக்கு சஸ்டைன் ஆயிட்டு இருக்கா. ஸோ இங்கிருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகிற கூட சான்சஸ் இருக்கு. ஸோ ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவ்வளவு கண்டினியூஸா ஃபாலோ ஆயிட்டு வந்தது. ஸோ இங்க வந்து கொஞ்சம் சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. எப்ப இந்த லோ இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த 43,675. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரீசெண்டா அந்த லோ. ஸோ இந்த லோல இருந்து தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கேன். இந்த லோ பிரேக் அவுட் பண்ணா உங்களுக்கு ஃபர்தரா ஃபால் வரும். ஸோ மண்டே நீங்க நோட் பண்ண வேண்டிய லெவல் வந்து மெயினான லெவல் 43,677 அப்படிங்கிற இந்த லோ. இந்த லோ வந்து மண்டே வந்து பிரேக் பண்றானா உங்களுக்கு நான் இந்த ட்ரெண்ட் லைனையும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இங்கிருந்து ஃபால் ஆனானா 43,500 அண்ட் அதுக்கு கீழே வந்துச்சுன்னா டைரக்டா உங்களுக்கு 43,000 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து செகண்ட் டார்கெட்டா வந்து இருக்கும். ஸோ எப்போ வந்து நீங்க புட் சைடு வந்து போகணும்னா இந்த லோ வந்து பிரேக் அவுட் ஆகும்போதா இது ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஜோன். ஸோ எது சொல்லி பாத்தீங்கன்னா இது. ஸோ 43,900 43,800. ஸோ இந்த 100 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. இது ஒரு நோ ட்ரேடிங் ஜோன். ஸோ நான் இது வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி தரேன். உங்களுக்கு இதே வந்துட்டு நம்ம நோ ட்ரேடிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்குவோம், ஓகேங்களா? நோ ட்ரேடிங் ஜோன். ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்துட்டு மண்டே ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு எப்போ 44,100 நல்லா நோட் பண்ணிக்க இந்த லெவலு 44,100 பிரேக் அவுட் பண்றானோ அப்போ வந்து நல்ல ஒரு ரேலி வரலாம். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய செல்லர்ஸ் எல்லாம் வந்துட்டு பொசிஷனல் செல்லர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 44,100 தான் வந்து ஃபர்ஸ்டா வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 44,300 செகண்ட் ஸ்டாப் லாஸா அவங்க இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஸ்விங் ஐயெல்லாம் தான் அவங்க ஸ்டாப் லாஸா வந்து மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் கண்டிங் பண்றதுக்காக மார்க்கெட் வந்து கண்டிப்பா மேல போகும். எப்ப மேல போகும்னா 44,000 மேல உங்களுக்கு ஓப்பன் ஆகி சஸ்டைன் ஆயிட்டு இருந்து 44,100 பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு அப் மூவ் கொடுத்தானா 44,300 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 44,600 செகண்ட் டார்கெட்டாக வச்சுட்டு நீங்க நல்ல ஒரு ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? இதே வந்துட்டு 44,300 இருந்துட்டு மறுபடியும் வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இது மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு இங்க இருந்து செல்லர்ஸ் ஆக்டிவ் ஆனாங்கன்னா ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இந்த லெவல்ஸ் தான் வந்துட்டு முக்கியமா நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய லெவல். ஸோ நீங்க மறக்காம மண்டே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல நானும் அப்டேட் வந்து கொடுப்பேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க லெவல்ஸ் எல்லாம் வேணாம் எனக்கு ட்ரேடே வேணும்னா நம்மளோட பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்க அட்வான்ஸ் லெவல்ல ஆர்டர் ஃப்ளோ வந்து கத்துக்கணும்னா நமக்கு டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு நமக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஆர்டர் ஃப்ளோ வந்து வீடியோ கோர்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியோட சிம்பிள் ட்ரேடிங் பிளான் இதுதான். உங்களுக்கு முக்கியமா மேல நோட் பண்ண வேண்டிய லெவல் வந்து 44,100 அண்ட் நீங்க கீழே நோட் பண்ண வேண்டிய லெவல் வந்து 43,677. ஸோ இந்த 677 ஃபர்ஸ்டே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
43,800. ஸோ கீழே வந்துட்டு ஸ்ட்ராங்கா வந்துட்டு 43,800ல இருந்து 43,677 அப்படிங்கிற இந்த 100 பாயிண்ட் ஜோன் வந்துட்டு நல்லா சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபால் இருக்கும். அதே நேரத்தில் 44,100 பிரேக் அவுட் பண்ணா மட்டும் தான் நல்ல ஒரு ரேலி இருக்கும். இல்லைன்னா வந்து மார்க்கெட் வந்து இப்படியே ரேஞ்ச் பவுண்ட் அக்குமுலேட் வந்து ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால இதே வந்துட்டு ட்ரேடை இங்க அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ கிளியர் கட் பேங்க் நிஃப்டி இதுதான் பிளான். அடுத்து உங்களுக்கு என்ன நிஃப்டியில எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போதைக்கு நிஃப்டி நம்ம போய்க்கிறோம். நிஃப்டியில 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்துக்குவோம். ஸோ இப்போ இந்த தேவையில்லாம இந்த இண்டிகேட்டர் எல்லாம் வந்து ஹைட் பண்ணிக்குவோம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்ரைடேவே வந்துட்டு இந்த ஒரு ரேலி, இந்த ஒரு சின்ன ரேலி வந்துட்டு நமக்கு சூப்பரா வந்து பிடிச்சிருந்தோம். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட பிரீமியம் குரூப்லயே வந்து நான் வந்து போட்டிருந்தேன். உங்களுக்கு நிஃப்டி 1200 கால் 150 என்ட்ரி சொல்லி 250 வரைக்கும் டார்கெட் வச்சிருந்தோம். பட் டைம் வந்து அவ்வளோக்கா இல்ல. 150ல இருந்து 200 ஆல்மோஸ்ட் 190 வரைக்கும் 197 வரைக்கும் போயிருக்கா. 40 பாயிண்ட்ஸ்க்கு மேல வந்துட்டு ப்ராஃபிட், ஒரு சூப்பரான ப்ராஃபிட்னே சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட் வந்து நம்ம அன்னைக்கு புக் பண்ணோம். அது மூலம் சிப்லால ஒரு நல்ல ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி ஒரு நல்ல சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்துட்டு நல்ல சப்போர்ட். எவ்வளவு 19,281, ஆல்மோஸ்ட் 19,255. இந்த 19,255 வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட். நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 14ஆம் தேதியே இங்க இருந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ப் பவுன்ஸ் கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் 18ஆம் தேதி ஒருக்கா உங்களுக்கு மறுபடியும் இந்த 18ஆம் தேதி ஒருக்கா வந்துட்டு உங்களுக்கு 2 டைம் பவுன்ஸ் கொடுத்துருக்கா. டபுள் பாட்டம் வந்து கிரியேட் ஆகி. ஸோ அதனால நாளைக்கு மீன்ஸ் மண்டே நீங்க வந்துட்டு முக்கியமா நோட் பண்ணிக்க வேண்டிய லெவல் வந்துட்டு இந்த 19,255 250 இந்த ரேஞ்ச்ல இருந்து உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கிருந்து உங்களுக்கு மறுபடியும் சப்போர்ட் எடுத்தானா நல்ல ஒரு ரேலி வரும். ஸோ இங்கிருந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து நீங்க வரைஞ்சுக்கணும். புதுசா வந்து இங்கிருந்து வந்துட்டு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சுக்கணும். அப்படி வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா சின்ன சின்னதா இங்க இருந்து இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது கூட நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா 19,483 அப்படிங்கிற இந்த லெவல், நான் இந்த நிஃப்டியில் நோட் பண்ணிக்க வேண்டிய லெவல் வந்து எவ்வளவு 19,483. நான் கொஞ்சம் டீட்டெயில்டா வந்து இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி நல்லா கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 19,483 வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணனா இங்கிருந்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரேலி இருக்கும். மேலே வந்துட்டு ஸ்ட்ராங் நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. பட் ஸ்டாப் லாஸும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய மேலதான் இருக்கும். உங்களுக்கு வந்து பொசிஷனல் செல்லர்ஸ் எல்லாம் வந்துட்டு, அதாவது புட் பையர்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கதான் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இது ஒரு வேளை வந்து ரேலி வச்சுன்னா எல்லா ஸ்டாப் லாஸையும் எண்டிங் பண்ணிட்டு 19,680 வரைக்கும் வந்து மார்க்கெட் மேல போகும். புட் சைடு நீங்க எப்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம்னா இந்த 19,250 பிரேக் அவுட் பண்ணினா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபால் வந்து 19,200 அண்ட் 136 அப்படிங்கிற இந்த 2 லெவலுக்கு வந்துட்டு ஈஸியா வந்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ இந்த லெவலை வந்து நாளைக்கு நோட் பண்ணிக்கிங்க, அதாவது மண்டே. ஸோ இதுபடி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இன்னும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிங்க. இப்போ கூட நீங்க லைக் பண்ணாம தான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். லைக் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து நம்ம யூடியூப் வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. சப்போர்ட் பண்ணுங்க. நமக்கு சேனல் இப்போதான் சின்னதா வந்து க்ரோத் ஆயிட்டு இருக்கு. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு நானும் வந்துட்டு எல்லா அப்டேட்ஸும் வந்து லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.